வணக்கம். வாங்க, நாளொரு மூலிகையில் இன்னைக்கு அற்புதமான ஒரு மூலிகை நம்ம சந்திக்க போறோம். உணவே மருந்துங்க. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் பாத்தீங்கன்னா 90% மருத்துவ குணம் உள்ளதை தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அதை இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய அவாய்ட் பண்றோம். கீரை வகைகள் பாத்தீங்கன்னா நிறைய மருத்துவம் நிறைந்த கீரைகள் நிறைய இருக்குங்க. இப்ப அதுல ஒரு வகையை சார்ந்தது வெந்தயக்கீரைன்ட்டு. வெந்தயக்கீரை உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா டவுன்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய தெரியாது. இந்த வெந்தயக்கீரையுடைய மகிமை என்ன, இதனால நமக்கு என்ன உடலுக்கு நன்மை, என்ன வியாதிகளை போக்கும், இதை வச்சு உடலை நம்ம எப்படி பாதுகாக்க போறோம் அப்படின்றத பத்தி தாங்க இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க. வெந்தயக்கீரை பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு குளிர்ச்சி குடிக்கக்கூடிய ஆற்றல் வெந்தயக்கீரை. இப்ப சளி இருக்கிறவங்க, வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அப்படி இருக்கிறவங்களுக்கு குளிர்ச்சியா இருக்குது, இதை பயன்படுத்தலாமான்னு கேட்பீங்க. கண்டிப்பா அது வேற, இந்த குளிர்ச்சி வேற. நம்ம பாடி உடல் உஷ்ணம் வர்றதுனால என்ன நமக்கு தொந்தரவு வருதுன்னு சொல்றோம். இதோட குளிர்ச்சினால நமக்கு என்ன பயனுன்னு சொல்றோம். இது என்னென்ன வியாதிகளை போக்குன்றதுக்கு பத்தி பார்க்க போறோம். இதை நாம எப்படிலாம் கையாள போறோம், இந்த வெந்தயக்கீரை நாம எப்படிலாம் கையாள போறோம், எப்படிலாம் பயன்படுத்தணும் அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த வீடியோல முழுசு பார்க்கலாங்க. இப்ப நமக்கு இதுக்கு தேவையான பொருள்களை மட்டும் நாம ஃபர்ஸ்ட் சொல்லிடுறோங்க. அதுக்கப்புறம் இதை எப்படிலாம் நம்ம பயன்படுத்தலாம்ன்றது பேச போறோம். இந்த வெந்தயக்கீரையோட நம்ம என்ன சேர்த்த போறோம். புதினா ஒரு 4 தலை மட்டுங்க. நம்ம புதினா ஒரு குச்சி எடுத்துட்டு வந்திருக்கிறோங்க. அதுல ஒரு 4 தலை, நம்ம உடலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எவ்வளவு குடிக்கணுமோ அதுக்கு தேவையான அளவுக்கு தலையை எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி மல்லி இலைங்க, பசுமையா இருக்கிற ஒரு மல்லி இலையை எடுத்துக்கணும். நான் ஏற்கனவே மல்லி இலை ஜூஸ் பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறேன். இதனால நமக்கு என்ன பயன்கள்லாம் இருக்குன்னு ஒரு வீடியோவில் தனியாக கொடுத்துருக்கேன். தனி வீடியோ மல்லித்தலையுடைய ஜூஸ் எப்படி பண்ணிக்கணும், இது உடலுக்கு என்ன நன்மைகளாக கொடுக்குன்றத தனியாக கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி ஒரு எலுமிச்சை பழம் ஒன்று எடுத்துக்கிறோம். காய்வேட்டா இருந்தாலும் பரவாயில்ல, பழமாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு 1 ஸ்பூனுடைய சாறு வேணுங்க. நமக்கு இதோட லெமனுடைய சாறு வேணுங்க. சரிங்களா? சீரகம், நம்ம அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சீரகம். நமக்கு ஏலக்காய், ஒரு 2 ஏலக்காய்ங்க. இது ஏலக்காவுடைய மகிமை அற்புதமான ஒரு விஷயம். நம்ம உடல்ல ரொம்பவோட ஆக்சிஜன் லெவலை கண்ட்ரோல் பண்றது, ரத்தத்தில் இருக்கிற கிருமிகள்லாம் அழிக்கிறது, மூச்சு திணறலை கிளியர் பண்றதுக்கு நமக்கு இது தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் வாசனை உள்ள ஒரு பொருளாகவும் நம்ம இதை பயன்படுத்தலாம். ஏலக்காய் ரொம்ப ஒரு அருமையான ஒரு மெடிசனுங்க. ஏலக்காயை பொறுத்தளவுக்கு சமையல்ல நீங்க அன்றாட சமையல்ல ஒரு ஏலக்காயை நீங்க பயன்படுத்திங்க, தவறுதல் வராது. சுகர் உள்ளவங்க, பிபி உள்ளவங்க கண்டிப்பா இந்த ஜூஸை நீங்க எடுத்துக்கணும்னு நான் சொல்றேங்க. முறைப்பிரகாரம் இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா அற்புதமா இருக்கும். இந்த எலுமிச்சம்பழத்துடைய சாறை டெய்லி உணவுல கலந்துக்கணும்னு நான் ஒவ்வொரு வீடியோவில் கொடுத்துட்டு இருக்கிறேன். சுகர் உள்ளவங்க கண்டிப்பா ஒவ்வொரு ஸ்பூன் ஒவ்வொரு இதுலயும் கலந்துக்கிட்டீங்கன்னா உடல் அற்புதமா இருக்கும். சுகருடைய அளவுகளை கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கக்கூடிய ஆற்றல் இந்த லெமனுக்கு இருக்குங்க. நமக்கு சிறிதளவு உப்புங்க. நம்ம வேணுன்ற அளவுக்கு சுவை தகுந்த மாதிரி கிடையாது, சிறிதளவு இதுக்கு ஒரு உப்பு இருக்குங்க. ஏன் உப்பு அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு கோழை, சளி, வீசிங் ப்ராப்ளம், இது எல்லாத்தையும் இந்த உப்பானது கரைச்சி நமக்கு மலத்து வழியை கொண்டுட்டு போகிறதுக்கூடிய பிரச்சனைங்க. நமக்கு நுரையீரல கோழை கட்டி இருக்குது, நெஞ்சு சளி இருக்குது, இதுக்கெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டிய இல்லை. இந்த மாதிரி ஒரு ஜூஸை போட்டிங்கன்னா குளிர்ச்சி அதை வெளியில் கொண்டு வரக்கூடிய ஆற்றல் உப்பு ஒரு கொஞ்சம் கலக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் உப்பை நம்ம எடுத்துருக்கிறோம். தேவையான தண்ணிங்க நமக்கு. இதோட தண்ணிக்கு பதிலாக மோர், புளிக்காத மோர் எடுத்துக்கிட்டோம் ஜூஸாக பயன்படுத்திக்கலாம். நீங்கள் அற்புதமாக பண்ணிக்கலாம். வெறும் தண்ணியிலையும் ஜூஸாகவும் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி வெந்தயக்கீரையை பொறுத்தளவுக்கு உடலுக்கு ஒரு சிறந்த ஒரு மூலிகை. இது மாத்திரை இல்லாமல், மருந்து இல்லாமல் நம்ம உடலை பாதுகாக்க முடியுன்றதா என்னுடைய தாட்டுங்க. தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன்னா, இந்த வெந்தயக்கீரை எடுக்கிறதுனால என்ன நமக்கு உடலுக்கு நன்மை தருது, என்ன வியாதிகளை நம்ம போக்குறோம் அப்படின்றத பற்றி நம்ம பேச போகிறோம். தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளை குணப்படுத்துறதுக்கு வெந்தயக்கீரை ரொம்ப ஆற்றல் உடையது. நம்ம உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல் உண்டது. முடி உதிராத இருக்கும். உடல் உஷ்ணத்தினால என்னென்னலாம் நடக்குதுன்றதை பற்றி நம்ம பேசுகிறோம். மலச்சிக்கல் அதை ரிலீவ் பண்ணக்கூடிய ஆற்றல் வெந்தயக்கீரை கொண்டு மலச்சிக்கல், மலம் இலக்கி கொண்டு போகிறதுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இந்த உடல் உஷ்ணம் வெளியேற்றத்துக்கு அற்புதமான ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம உடல்ல இருக்கிற ஃபேக்ட், கொழுப்புங்களை கரைச்சி மன வழியை கொண்டுட்டு போகக்கூடிய, கண் எரிச்சல், முடி உதிர்தல், இதை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த வெந்தயத்தை இருக்குங்க. வெந்தயம் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை ஊற வச்சு
எடுத்துக்கிட்டீங்கன்னா சுகர்காரங்களுக்கும் அற்புதமான ஒரு விஷயம் வெந்தயத்தை முளைக்கட்டி சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி வெந்தய கீரைகளை வந்து அவங்க பயன்படுத்துறது சுகர்காரருக்கு ஒரு சிறந்த ஒரு மருந்துங்க வெந்தயக்கீரை. வெந்தயக்கீரை புளிக்குழம்பாவும் வச்சு சாப்பிடலாம், வெந்தயக்கீரையை வந்து பருப்புளை வச்சு சாப்பிடலாம், வெந்தயக்கீரையை ஜூஸாவும் எடுத்து சாப்பிடலாம். இது வந்து பல வழியில இந்த வெந்தயக்கீரையை நம்ம உணவா நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி வெந்தயக்கீரையை மாவாட சேர்த்து அரைச்சி தோசை சுட்டும் சாப்பிடலாம். இந்த மாதிரி பல வழியில வந்து இந்த வெந்தயக்கீரையை நம்ம உடலுக்கு செலுத்தினோம்னா நம்ம உடல்ல இருக்கிற பிரச்சனைகள் சால்வ் ஆகும். மெயினான விஷயம் இந்த தோல் சம்பந்தப்பட்ட விஷயம், பைல்ஸ் பிரச்சனை, ஆசனவாய் எரிச்சல், யூரினரி இன்ஃபெக்ஷன், இதெல்லாம் வந்து குணப்படுத்துறதுக்கு இது வந்து சிறந்த மருந்து. காலை உணவில் வந்து கண்டிப்பாக இதை நீங்கள் பயன்படுத்தணும். வெந்தயக்கீரையை பொறுத்த அளவுக்கு பருப்பு சாம்பாரில் பார்த்தீங்கன்னா கீரையை அப்படியே கொத்து கொத்தாக போட்டுட்டு பருப்பு சாம்பாரோட வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை வெந்தய சட்னியாகவும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி புளிக்குழம்பு வெந்தய தலையை கட் பண்ணி போட்டு புளிக்குழம்பாகவும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துங்க, உங்களோட உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஜூஸ் எடுத்துக்கலான்றதுக்காக மட்டும் இந்த வீடியோ மேக் பண்ணுறேங்க. இதை வந்து மீதி இருக்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு சமையலுக்காக இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நான் சாப்பிடக்கூடிய பொருள் உங்களுக்கு ஒரு வீடியோவை கொடுக்கறதுக்காக தான் இன்னைக்கு போட்டுட்ருக்கிறேன். இதை எப்படிலாம் பயன்படுத்தலாம்னு உங்களுக்கு ஒரு தகவல் கொடுக்கறதுக்காக தான் கொடுத்துருக்குறேன். வெந்தயக்கீரை வந்து இது அளவுக்கு வச்சுக்கணும். நீங்கள் வீட்டிலே இருக்கிற ஒரு தொட்டியில் வந்து வெந்தயத்தை போட்டு வெந்தயக்கீரையை வளர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி வெந்தயக்கீரையை எடுத்து ஃபஸ்ட்டு வந்து கீரை வாங்கிட்டு வந்தது நல்லா தண்ணியில் போட்டு அலாசிருங்க. ஏன்னா வந்து இன்றைக்கி மருந்து அடித்து தாங்க இதை வந்து வளர்த்த முடியுங்க. நம்ம வீட்டில் மருந்து எல்லாமே வளர்த்தலாங்க. சீக்கிரமாக ஒரு தொட்டியில் போட்டிங்கன்னா வளர்ந்து வந்துடுங்க. சரிங்களா? இப்போ பாரு எடுத்துட்டிங்கன்னா இப்போ சாம்பாரில் போட்டிங்கன்னாக்கிறோம் இந்த மாதிரி கொத்து கொத்தாக போட்டுங்க. அப்படியே வந்து சாதத்தாடு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். புளிக்குழம்புல போட்டிங்கனாலும் இந்த மாதிரி கொத்து கொத்தாக போட்டுங்க. நீங்கள் சட்னிலாம் செய்யணும்னா இது இளம் காம்பாக இருந்ததுன்னா இதை பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம இது வந்து கொஞ்சம் முத்தலாக இருக்கிறதுனால பண்ணிட்டோம். நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. இப்போ ஜூஸ் போடுறதுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. வாரத்தில் 2 நாள் 3 நாள் தொடர்ந்து எந்த வியாதியும் இல்லைனாலும் பரவாயில்ல, வெந்தயக்கீரை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. உணவில் வந்து சேர்த்திங்க. உடல் ஆரோக்கியம் இருக்குங்க. தோல் சம்பந்தப்பட்ட வியாதி கண்டிப்பாக வராதுங்க. இதெல்லாம் வந்து வருமுன் காப்போம். நம்ம வந்து மாத்திரை வேண்டியெல்லாம் மருந்து வேண்டிய அவசியம் கிடையாது. உடல் உஷ்ணத்தினால எவ்வளோ பிரச்சனைகளாக வருது. வாயு தொல்லை ரிலீவ் ஆகும். நிறைய பேர் வாயு சம்மந்தப்பட்டது நிறைய பேர் நம்ம கமெண்ட்ஸில் நிறைய கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி உணவுகளை இப்போ வந்து நம்ம வந்து மாமிசம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீரை காய்கறி வகைகளை நேராக சேர்த்துக்கிட்டோம்னா எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் குணமாயிரும். மாத்திரை வேண்டியல மருந்து வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு 2 டம்ளர் போடுற அளவுக்கு ஒரு கைப்பிடி வந்து வெந்தயம் எடுத்துக்கலாம். வெந்தயம் வந்து கீரையை வந்து நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? புதினாங்க. புதினாவுடைய ஆற்றல் கொலஸ்ட்ராலை வந்து வெளியேற்றக்கூடிய ஆற்றல் புதினா. அதே மாதிரி நம்ம தேக ஆரோக்கியத்தில் இருக்கிற கிருமிகள்லாம் அழித்து தோல் வியாதிகள் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து புதினா கொடுக்குறோங்க. புதினா வந்து முக சருமங்களை வந்து போக்கக்கூடிய வந்து பிம்பிள்ஸ் இதெல்லாம் போக்கக்கூடிய புதினாவுக்கு ஒரு ஆற்றல் உண்டு. நிறைய விஷயம் ரத்த விருத்தியிலேருந்து நிறைய விஷயம் இருக்குது. புதினாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இலை போட்டுக்கலாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்ம வந்து உணவில் வந்து நீங்கள் சட்னி எடுத்துங்க. கண்டிப்பாக சட்னி எடுத்துங்க. துவையல் பண்ணி எடுத்துக்கங்க. பருப்போடு சேர்த்து சட்னி பண்ணிக்கங்க. அதே மாதிரி மாவில் அரைச்சி வந்து தோசையில் புதினாவை பயன்படுத்திங்க. மல்லி அதே மாதிரி எடுத்துங்க. மல்லித்தலை ஜூஸும் எடுத்துங்க. இப்போ வந்து புதினா 2 போட்டாச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மல்லி இலைங்க. மல்லி இலை பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து போட்டுக்கலாங்க. கொஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா பச்சையாகவே நீங்கள் மென்று சாப்பிடுங்க. இன்னும் ஆற்றல் அற்புதமாக இருக்குங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம கழுவிட்டு நம்ம அதோட போட்டுக்குவோம். கொஞ்சம் சீரகமும் 2 ஏலக்காவும் கொட்டிக்கலாங்க. ஆரோக்கியமாக வாழலாம். இந்த மாதிரி மாத்திரை மருந்து வைக்காமல் நமக்கு வந்து விவசாயத்தில் கிடைக்காதுங்க. அவங்க வந்து விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நமக்காகங்க, அவங்களுக்கு வந்து பணம் கிடைக்கதே இல்லையோ நமக்காக அவங்க உணவு அளிக்கிறாங்க. விவசாயிகள் நமக்கு அவங்க வந்து முதல் கடவுளுங்க. அதுக்கடுத்து தான் எல்லா கடவுளுங்க. ஏன்னா அவங்க உணவு கொடுக்கலன்னா நம்ம வாழ்க்கை கிடையாதுங்க. அவங்க கொடுக்குற பொருளை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பயன்படுத்தணுங்க. காய்கறிகளாக இருந்தாலும் சரி, எந்த உணவுப் பொருளாக இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சிக்கனமாக பொருத்தணும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து இதை கழுவி வச்சுங்க. ஜூஸுக்கு வேணுன்ற அளவுக்கு ஒரு கைப்பிடி போட்டுங்க. 2 டம்ளருக்கு வேணுன்ற அளவுக்கு போட்டிருக்குறேங்க. இன்னும் உங்களுக்கு கூடுதலாக குடிக்கிறதுனால தவறுதல் வராதுங்க. இதை வந்து வெறும் வயிற்றில் குடிக்கலாமா சாப்பிட்டுட்டு குடிக்கலாமான்றதை விட உங்களுக்கு வந்து வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. சாப்பிட்டுட்டு எடுத்துக்கலாம், தப்பு வராது. இது நமக்கு உடலுக்கு வேணுன்ற எனர்ஜி. நான் சொல்லக்கூடிய வியாதிகளை போக்குறதுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறேங்க. முடிந்த அளவுக்கு இதை வந்து காலையில் எடுத்துங்க. சாயங்காலம் வேண்டாம், காலையில் எடுத்துங்க. இப்போ நம்ம போட்டாச்சுங்க. அடுத்தது வந்து எலுமிச்சம்பழத்தில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாங்க.
ஒரு ஸ்பூன் வந்து சீரகத்தையும் 2 ஏலக்காயும் நல்லா கொட்டி எடுத்தாச்சுங்க. ஒரு முறை செஞ்சு ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து இதை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை வந்து அப்படியே ஒரு ஸ்டோக் விட்டுட்டு அப்புறம் லேசாக தண்ணி போட்டுக்கலாங்க. உப்பு நிறைய முடிஞ்ச அளவுக்கு உப்பு வந்து நிறைய சேர்த்திக்கூடாதுங்க. இது மருத்துவத்துக்காக நான் வந்து ஒரு குறைவாக கொடுத்துருக்குறேங்க. இப்போ நமக்கு வந்து ப்யூர் வந்து நம்ம ஜூஸ் எடுத்துக்கிட்டோம். இது வெந்தயக்கீரையுடைய ஜூஸ். இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் உடல் சோர்வுன்றதுக்கு இடம் கிடையாதுங்க, கை கால் பெயின்ன்றதுக்கு இடம் கிடையாது, கேஸ் ட்ரபிளுக்கு இடம் கிடையாது, கண்ணெரிச்சல், உடல் உஷ்ணம், பைல்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஏன்னா வீடியோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி போனீங்கன்னா சில விஷயங்கள் தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 2,89,000 சப்ஸ்கிரைபருங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோளுங்க. உங்களுடைய ஆதரவில் பார்த்தீங்கன்னா இந்த ஏபிகே விலாஸ் வந்து அற்புதமாக நல்லா போயிட்டுருங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் நண்பர்களுக்கு வந்து என்னுடைய ஃபோனை வந்து ஷேர் பண்ணுறீங்க, என்னுடைய ஃபோன் நம்பரை வந்து ஷேர் பண்ணுறீங்க, நன்றிங்க. முடிந்த அளவுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். ஏன்னு கேட்குறீங்களா, அவங்க வந்து ஃபோன் பண்ணிவிட்டு சார் உங்களுடைய சேனல் என்ன இதில் இருக்குது, எப்படி பார்க்கறது அப்படின்னு அவங்க தயவுசெய்து கேட்டுட்ருக்குறாங்க. அதுக்கு எனக்கு ஒரு சின்ன இடைஞ்சல் இல்லாமல் நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்கும் போதே அந்த சேனல் பேரை அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அந்த சேனல் வழியாக, அந்த ஏபிகே விலாஸ் வழியாக அந்த மருத்துவத்தை அறிஞ்சு அவங்க உடல் ஆரோக்கியத்தை அவங்க பார்த்துக்கிட்டோம். இறைவனுடைய அருளால் அவங்க உடல் நலமாகட்டும். என்னுடைய நம்பரை அனுப்புறதுக்கு முன்னே, டெலிஃபோன் நம்பர், என்னுடைய செல் நம்பரை அனுப்புறதுக்கு முன்னே அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோவை உங்களுடைய உறவினர், உங்கள் நண்பர்களுக்கு கண்டிப்பாக அனுப்புங்க. அதோட என் நம்பரையும் சேர்த்து அனுப்புங்க, தவறுதல் கிடையாது. நம்பரை மட்டும் அனுப்புனப்பினால அவங்க வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஐயா உங்களுடைய சேனல் தெரியல, இந்த மாதிரி ஒரு மருத்துவத்தை சொல்லியிருக்கிறாங்க, இதை எப்படி செய்யணும், என் உடம்புக்கு இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு கேட்டுட்ருக்குறாங்க. அதுக்கு ஒரு நன்றியை நான் தெரிவிக்கணும். ஆனால் மறுபடியும் அவங்களுக்கு நான் வந்து சேனலை வந்து லிங்க் அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நீங்களே உங்களுடைய உறவினருக்கு லிங்க் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணிடுங்க. எல்லாத்துக்கும் என்னால் முடிஞ்ச உள்ள தகவலை வந்து உங்களோட நான் பரிமாறிக்கிறேன். இந்த மாதிரி போட்டு உடல் ஆரோக்கியத்தை பார்த்துங்க. இப்போ நாம் வந்து ஜூஸை வடித்து எடுத்தாச்சுங்க. நம்மளதில் பார்த்தீங்கன்னா மூலிகைன்றது தேட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு நம்ம சாப்பிட்லாம், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இன்றைக்கி கொத்தவாரங்களுடைய ஜூஸ் லட்சக்கணக்கில் மக்கள் பார்த்துட்ருக்குறாங்க. அற்புதன்றே எனக்கு வாட்ஸ்அப்புக்கு நிறைய பேர் வந்து சென்ட் பண்ணுறாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் போடுன்றாங்க. அவங்களுக்கு நான் ஒரு நன்றியை தெரிவிக்கணும். ஏன்னா என்னை நம்பி அவங்க ஒரு மருத்துவத்தை எடுத்து உடல் நலம் நல்லா இருக்குன்றதுனால எனக்கு ஒரு சந்தோஷம், மக்களுக்கும் ஒரு சந்தோஷம், அவங்களுக்கும் ஆயில் கொடுட்டுங்க. இந்த மாதிரி ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை எடுத்து சாப்பிடுங்க. உங்களோட உடல் வந்து நல்லா இருக்கும். வியாதி இருக்குதுன்ட்டு பயப்படாதீங்க. எல்லாம் சில காலம், எல்லாம் நடந்து போகும், எல்லாம் தீர்ந்து போகும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மாத்திரையும் மருந்தும் இல்லாமல் உங்களுடைய உடலுடைய திடகார்த்தம் இருந்தாவே இது வந்து ஒன்றும் பண்ணாமல் நினச்சிங்கன்னா 50% வியாதி போயிருங்க. மனசை வந்து தளர விடக்கூடாது. முயற்சி எடுங்க, கண்டிப்பாக நம்ம வந்து வெற்றி பெறலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறதே வச்சு நீங்கள் பயன்படுத்தலாம். கிடைக்கலேன்னு வருத்தப்படாதீங்க. சில விஷயம் கிடைக்கலன்னா என்ன கேளுங்க, எங்கே கிடைக்கும், எப்படி கிடைக்கின்றது உங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் மட்டும் பண்ண முடியும். நான் என்னால் வந்து சில விஷயங்களை உங்களுக்கு வந்து பொருளை கொடுத்து உதவி முடியாத ஒரு விஷயம். ஒரு தலைகளை வந்து நம்ம கொரியர் பண்ணாலும் கெட்டு போயிட முடியாது. எந்தெந்த மாவட்டத்தில் கிடைக்கும், எங்கெங்கே கிடைக்கிறது, சில விஷயங்களை நான் கேதர் பண்ணி மக்களுடைய உறவு முறையில் நான் வந்து உங்களுக்கு தகவலை சொல்கிறேன். இந்த மாதிரி எடுத்துங்க, உடலை வந்து பாதுகாப்போம். உடல் உஷ்ணத்திலிருந்து ரிலீவ் ஆகும். பைல்ஸுகளுக்கு வந்து டாட்டா பாய் கொடுப்போம். தோல்வியாதிலிருந்து டாட்டா பாய் கொடுப்போம். இதை நம்ம எப்படின்றத குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணலாங்க. பிடிப்பா குடிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. உங்களுக்கும் ஒரு டம்ளர் கொடுக்கணுங்க. நான் இதை குடிச்சிட்றேங்க. லேசாக ஒரு கச்சல் மட்டும் இருக்குங்க, வேறு ஒன்றும் இருக்காதுங்க. வெந்தயக்கீரையை பொறுத்தளவுக்கு சுகர் உள்ளவங்க வந்து இதை வந்து அன்றாட உணவில் வந்து வாரத்தில் 2 நாள் 3 நாள் கூட நீங்கள் பயன்படுத்துங்க. சுகர் இருக்குதுன்ட்டு பயப்படாதீங்க. இந்த வெந்தயக்கீரையினால் வந்து சுகர் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புண்கள் ஏற்படாதுங்க. மெயினான விஷயம், புண்கள் ஏற்படாது. வெந்தயக்கீரை எடுத்துங்க, சமையலில் நிறைய யூஸ் பண்ணுங்கள். அவங்களுக்கு வெந்தயக்கீரையை வந்து சட்னி கொடுங்க. வெந்தயக்கீரையை வந்து தோசை மாவில் ஆட்டி
தோசையை கொடுங்க. சுகர் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கொடுங்க. அவங்களுக்கு நல்லா இருக்கும், உடல் ஆரோக்கியமாக இருப்பான். சுகருக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் நிறைய கொடுத்துருக்குறேன், நம்ம வீடியோவில் பார்த்துக்குங்க. உங்களால் என் உடம்பை நான் பாதுகாத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பதிவுகள்லாம் போடும்போது உங்களுக்கெல்லாம் காட்டும் போது நானும் இதை உணவாக நான் எடுத்துக்கிறேன். என்னுடைய உடலும் ஆயிலும் ஆரோக்கியமாக இருக்கிறது உங்களுடைய ஆசீர்வாதம் தான். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா நம்ம உடலை எப்பயுமே நம்ம பாதுகாத்துக்கலாம். முடிஞ்சவர்களுக்கு இந்த மாதிரி பதிவுகளை பார்த்து உங்கள் உடல்களை பாதுகாத்துங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நாலு ஒரு மூலிகளே. நன்றி, வணக்கம்.